பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்யலாம்? காணலாம். ஆனால் நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் கையில் தேடி எடுத்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14, 15 எல்லாம் அப்படி எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். கத்தரே தேவே கத்தரே தேவன், எல்லே கதறின தேவ ஜனமே. கத்தரே தேவன் கத்தரே தேவன், எல்லே கதறின தேவ ஜனமே. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்டார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். தாசர்களில் ஜெபம் கேட்டார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14, 15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, நல்ல கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து. இப்ப யாரு? கிதியோன். ஆமா, இவருடைய தொழிலே என்னது? தோல் பதனிடுறவன். ஆனா கொஞ்சம் விவசாயி, சாப்பாட்டுக்காக கோதுமையெல்லாம் போராடிப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சாதாரண தோல் பதனிடுகிற மனுஷனை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இங்கே வாசிக்கிறோம். திரும்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அதாவது அந்த கிதியோனாகிய எருபாகாலை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு, நல்ல கவனிங்க, மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். போதும். இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஒரு சாதாரண தோல் பதனிடுறவன்
பயிற்சி கிடையாது, யுத்த பயிற்சி கிடையாது, பழக்கம் கிடையாது. ஆனால் இவனை பார்த்து சொல்றாரு, எப்பா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அவனுடைய பலம் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவனுடைய பலம் என்ன? 11ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவிலே ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். யாரு? கர்த்தருடைய தூதன். சில நேரங்களில் தூதன் எங்க வருவார்னு சொல்ல முடியாது. வயலுக்கு வருவார், தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவார். ஏன்னா காபிரியலுக்கு சொல்றதுக்கு எங்க வந்தாரு? தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்ன செய்தார்? பேசினார். மனோவாவுக்கு அவருடைய மனைவிக்கு எங்க பேசினாரு? வயல்வெளியில பேசினார். ஆகாருக்கு எங்க பேசினார்? வனாந்தரத்தில் பேசினார். ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம். ஆகையினால தம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் நம்மளை பார்த்து சொன்னாரு, கூப்பிடுப்பா, கூப்பிட்டு பாருப்பா, கூப்பிடு, உனக்கு பதில் கொடுப்பார். இங்கே கிதியோன் கூப்பிடவே கிடையாது. அவர் வந்து சொல்றார், இவன் யாரு ஐயா? மறுபடியும் அந்த 11ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு பின்பு எதற்கு பின்பு மீதியானியர்கள் வந்து இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்து மீதியானியர் கையிலே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 வருஷம். இந்த 7ங்கிற எண்ணு நிறைய இடத்துல வரும். யோசேப்பு காலத்தில், அதாவது பார்வோன் அரசாண்ட எகிப்து தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு இருந்துச்சா இல்லையா? தரிசனத்தில் வந்தது. எனக்கு கண்வானுடைய வாரத்தின் நாட்கள் எத்தனை? 7. 6 நாட்கள்ல இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாளிலே என்ன செய்தாராம்? ஓய்ந்திருந்தார். தீராத குஷ்டரோகி நாகமானுக்கு எத்தனை தடவை முங்கணும்? 7 முறை. எரிகோ கோட்டை தகர்க்கிறதுக்கு எத்தனை தடவை தெரியாதா? 7 நாட்கள், 6 நாட்கள் பிளஸ் 7, 13 முறை. ஆமா, இத்தனை முறை சுத்துறாங்க. எனக்கு கண்வானுடைய 7 என்பது பூரணத்தின் அடையாளம். சிலுவையிலே இயேசு மொழிந்த வார்த்தைகள் 7. இந்த 7 சிலருக்கு ராசியான எண்ணுமா போகட்டும், நாம் அது இல்லை. ஆனால் 7 என்பது வேதத்தில் என்ன சொல்லுது? ஒரு பழைய பாட்டு உண்டு. என்னவாது? 7 விண்ணப்பங்கள் 6 கல் ஜாடி கனவுரிலே 5 மோசே நூல்கள் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் 2 ஏற்பாட்டிலும் ஒருவரே வானத்தில் பூமி கர்த்தர் ஒருவரே வானத்தில் பூமி கர்த்தர் 10 கற்பனைகள் 9ஆம் அழியில் இவனை விட்டா 8 வாத்தியங்கள் 7 விண்ணப்பங்கள் 6 கற்சாடி கனவுரிலே 5 மோசே நூல்கள் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் 2 ஏற்பாடிலும் ஒருவரே வானத்தின் பூமி கர்த்தர் 12 சீஷர் 11 ஆப்பம் பீடத்திலே 10 கற்பனைகள் 9ஆம் அழியில் ஜீவனை விட்டார் 8 வாத்தியங்கள் 7 விண்ணப்பங்கள் 6 கற்சாடி கனவுரிலே 5 மோசே நூல்கள்
4 சுவிசேஷம், 3 முற்பிதாக்கள், ஆபிரகாம், 2 ஏற்பாடில் ஒருவரே, வானத்தின் பூமியிலும் கர்த்தர். 2 ஏற்பாட்டிலும் ஒருவரே, வானத்தின் பூமியிலும் கர்த்தர். ஒவ்வொரு நம்பருக்கு அர்த்தம் இருக்கு. இங்கே பார்க்கிறோம் 7 வருஷம். எதனால தெரியுமா? பொல்லாப்பு செய்ததுனால. அவர்களை என்ன செய்தார்? மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்புறம் மீதியானியரின் கை, மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம், மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெவிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும், அரணான பாதுகாப்பான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். மறந்துட்டாங்க. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆனா இவங்க அடைக்கலம் எங்க போய் தேடலாம்? மலையில. இன்னைக்கு அநேகரார் அப்படித்தான். அடைக்கலம் எங்கே தெரிய மாட்டேது. நாம் பாடுறோம், ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தே அகமகிழ்வேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தமும் இல்லை, நேரமும் நினைக்கணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறக்கிறக்குள்ள என்னென்னமோ நடந்துருது. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பிரதர் நல்லா தான் போனேன் பிரதர் காரில், நான் தான் பிரதர் காரை ஓட்டிட்டு போனேன், என்னை அறியாமல் ஒரு செகண்ட் கண்ணு மூடுனதே எனக்கே தெரியலை, வண்டி போய் செவத்தில் முட்டி நின்றுச்சு, நல்ல வேளை யாருக்கு எந்த சேதமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு இமைப்பொழுது கூட தேவன் நம்ம கைவிட்டக்கூடாது. அநேக நேரங்களில் மனித வாழ்க்கையில் நாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். என்னையா தேவன் எங்கெங்க ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய காரியத்திலிருந்து யார் காக்க முடியுது? அவர் ஒருத்தர் தான் காக்கும் தேவன். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையினால். கண்மலைகள் பிளக்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார்களாம். அடைக்கலம், அவரே அது அடைக்கலம். ஆனால் பாடுறோம்ல, அவரையல் வாழ்வில் பலனாலா யாருக்கு பயப்படுவே, அவரையல் வாழ்வில் பலனாலா யாருக்கு பயப்படுவே. கத்த கோட்டை கொள்ளை நான் நுழைந்து விட்டேன், இல்லை எதுவோ மட்டும் புதமில்லை எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் புதமில்லை எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். அந்த கோட்டை கொள்ளை நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ காது, எந்த தீங்கும் தீர்ந்தாது.
அவரே என் அடைக்கலம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான் 46:1, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும். 46ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நிப்பாட்டினா சரி அப்படியான்னு விட்டுறலாம். ஆனா அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆகையால் பூமி நிலை மாறினாலும். ஹலோ ஒரு நிமிஷம் அதை நோட் பண்ணுங்க. பூமி நிலை மாறினாலும் என்ன அர்த்தம்? அப்படியே தலைகீழ வந்தாலும் சரி, ஏன்னா அங்கங்கே எர்த்குவேக், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுதே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து அதன் பெருக்கினால் ஜலம் பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்? நமக்கு விசுவாசம் இருக்கு. ஏன்னா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போயிருது. நீங்க விசுவாசிக்கணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம், இன்னும் எத்தனை ஊழியக்காரன்னு ஜெபிக்கலாம். ஆனா நீ விசுவாசிக்காம அற்புதத்தை பெறவே முடியாது. ஏன்னா இங்க விசுவாசம் எப்படி இருக்கு? உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போங்கிறார். உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவாங்கிறார். நீ மீதியானியரை இஸ்ரவேலரை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவாங்கிறார். ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவையா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு இது கிடையாதுயா, நான் ஆலைக்கு பின்னாடி உட்காந்து பயந்து போய் கிடக்கிற பயந்தங்கொழியா, என்னையா தேடினீங்கிறான். என்னைய மீதியானியர் கையில் ஆண்டவர் ஏன் ஒப்பு கொடுத்தார்? இவங்க பொல்லாப்பை செய்ததினாலே 7 வருஷம் மீதியான். உடனே மீதியானியர் விரட்டின இவங்க அங்கங்க அடைக்கலத்துக்காக என்ன செஞ்சாங்க? ஓடி போய் மலை துருகங்கள் அடைக்கல் அரணான பட்டணங்களை தேடினாங்க. மீதியானியர் எப்படி வருவாங்களாம்? வெட்டுக்கிளிகளை போல வருவாங்களாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொரோனா டயத்தில் வெட்டுக்கிளி எவ்வளோ வந்துச்சு? ஏன்னா வெட்டுக்கிளிகள், ஏன்னா வேதம் சொல்லுது ஞானம் உள்ளதில் 4, அதில் இது 1. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு, சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிற குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசருடைய அரண்மனைகளே இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இது ஞானம் உள்ளதுங்கிறாரு. அப்ப நம்ம யாரு? நம்மட கேட்டா சொல்லுவோம் எனக்கு தெரியாதது என்ன அப்படிம்போம். ஆண்டவர் ஏற்பாடு உனக்கு என்ன தெரியும்? கூட்டம் கலைக்க தெரியும், ஆனால் கட்ட தெரியுமா? சோம்பலா இருக்க தெரியும், ஆனால் சுறுசுறுப்பு தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, இந்த வெட்டுக்கிளிகளுக்கு அதிகாரி கிடையாது, ஆனால் வரிசையாக வரும். ஆனால் நமக்கு ரேஷன் கடைக்கு போனாலும் வரிசை, ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போனாலும் வரிசை, ஏதாவது கொடுத்தாலும் ஒருத்தனை தள்ளி விட்டாது இன்னொரு வரிசை. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்று ஒழுங்கா போங்க, வரிசையாக போங்க, நில்லுங்க அப்படின்னுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் போயிருந்தேன். ஒரு கண்ணீரார் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்து வரிசையாக போங்க, அவருக்கு தெரியுதோ இல்லையோ அவர் வேலை அது சொல்லிக்கிட்டே இருக்கார். ஏன் நமக்கு தெரியாதா? ஏன்னா நமக்கு தெரியும், ஆனால் நாம் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அதிகாரி இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க, ஆளுகிற தலைவர்கள் இருக்கிறாங்க, காவல் காப்பதற்கு காவல்துறை அன்பர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருந்தால் தான் ஒழுங்காக நிற்பான். ஆனால் வெட்டுக்கிளிகள் அப்படி இல்லை. ராஜாக்கள் இல்லாதிருந்தும் பவுஞ்சுகளாக புறப்பட்டு வருகிற வெட்டுக்கிளிகள். இந்த மீதியானியர் அப்படித்தான் வருவாங்களாம்.
வெட்டுக்கிளிகளை போல வந்து படுத்து கிடப்பாங்களாம். பயிரை பூரா நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க இப்படி ஓடி போய் அடைக்கலமான பட்டணம் இருக்கா, அரணான பட்டணம் இருக்கா, மலை கெவி துருக்கங்கள் இதிலெல்லாம் போய் ஒளிஞ்சு பொழைச்சா போதும், உயிர் தப்புனா போதும் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு கிதியோனை எழுப்புகிறார். அந்த கிதியோனை தான் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ நம்பி போனேனா, விசுவாசத்தோடு போனேனா, இஸ்ரவேல் மக்களை மீதியானுடைய கைக்கு நீ என்ன செய்யலாம்? நீங்களாக்கி ரட்சிக்கலாம். உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? 11ஆம் வசனத்தை திரும்ப பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்கார் பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக, நல்ல கவனிங்க, ஏன்னா கோதுமை ஆகாரத்துக்கு வேணும். இப்பதான் கோதுமையை மக்கள் அதிகமாக தேடுறதில்ல. என்னைக்கு கோதுமையை தேடாமல் இருந்தாங்களோ சுகர் வந்துருச்சு. அதுலேருந்து எங்கே வேணாலும் சப்பாத்தி கோதுமை தான். ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன் எனக்கு சுகர் வராது, காரணம் கோதுமை சாப்பிட்டதான். 1967 கிட்டத்தட்ட 80 வரைக்கும் கோதுமை தான். காலையில் கோதுமை உப்புமா, ராத்திரி கோதுமை களி, சில நேரம் மத்தியானம் கூட கோதுமை சோறு குழம்போட வரும். அப்போல்லாம் கோதுமையை பார்த்தா அவ்வளோ வெறுப்பாக தெரியும். இப்போ கோதுமையை தேடி தேடி ஓடுறாங்க, ஏன்னா சுகர் வந்துட்டால் ஓடுறாங்க. போகட்டும். இந்த கோதுமையை ஆலைக்கு பின்புறத்தில் பயந்து, ஏன்னா மீதியானியர் பிடிங்கிற போறாதே, கொண்டுட்டு போயிடக்கூடாதே, ஒன்றுமனா போயிடக்கூடாது, இதுக்காக பயந்து போய் ஆலைக்கு பின்புறத்தில் என்ன செய்தான்? கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபம் வந்தா உள்ள தூக்கிட்டு ஓடி போயிடலாம். நான் நம்மளும் சொல்ல மழை வந்தா தூக்கிட்டு போயிட்டேன், பக்கத்திலே வையும்போம்ல, அந்த மாதிரி ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். ஏன்னா போரடிக்கிறதுனா என்னது? நமக்கு போரடிக்க தெரியும், ஆனால் போரடிக்க தெரியாது. போரடிக்கிறதுனா ஒரு நெல் தானியம் விளைஞ்சுன்னா அதை அப்படியே போட்டு வச்சுட்டு ஒரு மாடை என்ன செய்வாங்க, கம்பில் கட்டி அப்படியே சுற்றி மிதிக்க விடுவாங்க. அப்படி மிதிக்கும் போது நல்ல மணிகளெல்லாம் என்ன செய்யும்? உதிரும். அதை எடுத்து தூத்தும் போது நல்லதெல்லாம் வந்துடும், பதரெல்லாம் என்ன செய்யணும்? கீழே விழுந்துடும். அதனால தான் கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியால் சுட்டெரிப்பாரே பாடுறோம்ல. இந்த கோதுமையை அப்படி போரடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, அப்பா யாரை பார்த்து? பயந்தோழியை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அவன் கேட்டான், ஐயா நான் யாரும் தெரியாம என்கிட்ட இருக்காரா? வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று. இன்னைக்கு நாம் அப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிதாக்கள் எல்லாம் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அற்புதம் செய்கிறவரும் நம்மகிட்ட தான் இருக்கார், அற்புதங்களை செய்யத்தான் காத்திருக்கார். ஆனால் நாம் விசுவாசிக்கணுமே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீ விசுவாசித்தால், இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் கேட்பீங்க, என்ன பிரதர் உங்கள் விசுவாசம் எப்படி? எனக்கு கண்ணே தெரியாட்டாலும் சரி, இன்னைக்கும் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் அவர் கூட தான் நிற்கணும். நான் வாழ்ந்தா அவரோட, அதாவது செத்தா அவரோட, இருந்த அவர் என்னோட. அதனால தான் நம்ம நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியேங்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சொன்னேன், உங்கள் விசுவாசம் எந்த காரியத்தில் சோர்ந்திருக்கு, இன்னைக்கு விசுவாசித்து பாருங்க, அற்புதத்தை செய்வார், நிச்சயமாக செய்வார். நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் கடிதம் எழுதி ஃபோன் பண்ணி அங்கங்கே சொல்லிவிட்டு சும்மா உட்காந்துக்கூடாது. மாத்திரையை கொடுப்பார் டாக்டர்,
ஆனால் சாப்பிட்றது யார் தான் சாப்பிடணும்? அவங்கவுங்க தான், பேஷண்ட்டு தான் சாப்பிடணும். ஆனால் நம்ம மாத்திரையை வாங்கி வச்சுட்டு சுகம் வந்துடுமா? அது மாதிரி தான் நீங்கள் ஜெபத்தை கேட்டுக்கிட்டு தான் போதா, உங்களுக்காக இன்னொரு ஜெபம் பண்ணுங்கன்னா போதாது, நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தால் ஜெயம் உண்டு, ஜெபித்தால் சுகம் உண்டு. இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை பார்க்குற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை, ஏன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும்? சுமக்கணும். கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். ஆகையினால நீங்களும் எனக்காக ஜெபிக்கணும். நானும் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். எங்கள் ஊழியமானது பார்வையற்ற மக்கள் தான், 2 கண்ணும் தெரியாத மக்கள் மத்தியில் தான் அநேகரை வைத்திருக்கோம். அப்போ ஏன் தொலைக்காட்சி இதில் ஐயா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும். அது மட்டுமல்ல, இதை பார்வையற்ற மக்கள் மேலே ஐயா கரிசனையுள்ள மக்கள் இதை தாங்கட்டும். மற்றவங்கள நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஏவினா நீங்களும் இதை தாங்கலாம். எப்படி? 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். இல்லை என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னென்ன அது காரியங்கள் அப்படின்னீங்கன்னா வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். பார்வையற்ற செத்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான் அடக்கத்துக்கு. இந்த பார்வையற்ற மக்களுக்கு 1 வருஷத்துக்கு அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு கோல் தான் அரசால் கொடுக்க முடியும். ஆனால் நிறைய பேர் கொடுக்கணும். ஆனால் இந்த கம்பு 1 மாதத்துக்கு கூட சில நேரம் இருக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடியில் எப்போ 3 கோல் வச்சுருக்கணும். ஒரு கடைசியாக வந்தால் ஐயா கம்பு இல்லைங்க, இந்த வாங்கிட்டு போகணும், இல்லைன்னே சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு 3 கோல் 200 தான். கர்த்தருக்குள்ளே ஏவினா ஏன் 2 கண்ணுக்கு ஈடாக 2 கோல் வச்சா கூட ஒரு குடும்பத்தில் 4 பேர் தான் 8 பேர் கொடுக்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு நேரம் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த ஆலயத்தில் வருகிற பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்கட்டுமா? எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் சேர்ந்து சொல்லுவீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அற்புதத்தை காண்பாய், அதிசயத்தை காண்பாய். அன்பின் தெய்வமே, இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து எத்தனை நாள் இந்த வேதனை, எத்தனை நாள் இந்த கண்ணீர் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசிப்பா, நீ நம்புப்பா, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் சொன்ன தெய்வமே, உன்னுடைய அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.